அதிமுகவில் இந்த பிளவை உண்டாக்கியதிலும் இபிஎஸ்க்கு எதிராக அதிமுக ஆட்களை தூண்டி விட்டதிலும் குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கை ஆற்றியவர் அண்ணாமலைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். பாஜக தலைமைக்கு என்னன்னா அவங்க இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறது தென் தமிழ்நாடு தாங்க. மதுரைக்கு கீழே இருக்கிறது. இப்போ திருப்பரங்குன்றம் கூட அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் தான் வருதுங்க. 120 வருஷமாக தீபம் ஏற்றிட்டு இருக்கிற இடத்துல தான் இந்த வருஷமும் ஏற்றினாங்க. இப்போ இது எதுக்கு புதுசாக ஒன்றுன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக மத நம்பிக்கையை பயன்படுத்தி மக்களை பிளப்பது, மக்களை ஒன்று சேர்ப்பது ரெண்டையும் செய்யலாம். 20 சீட்டில் ஜெயிச்சு எம்எல்ஏ போகணுன்னு அமித்ஷா விரும்புகிறாரு. அப்போ 20னா அநேகமாக 40 பேர் 40ஓ 35க்கு மேலே கண்டெஸ்ட் பண்ணால் தான் 20லையாவது வெற்றி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது ஒரு அரித்மெட்டிக் தான். முக்குலத்தோர் ஓட்டை வாங்கணுன்றதுக்காக தான் நயினார் நாகேந்தர்னு தலைவராகவே ஆக்குனாங்க. பிஜேபி கணக்கு போட்டு தான் வேலை பண்ணுறாங்க, கேஸ்ட் அரித்மெட்டிக். அதே போல் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அனதர் பிக் கேஸ்ட் நாடார். அப்போ இந்த 2 சமூகம் அதை சோஷியல் இன்ஜினியரிங்னு அதுக்கு நாகரிகமாக இப்போ லஞ்சத்துக்கு அன்பளிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜாதி கணக்குக்கு பாஜக வச்சிருக்கிற பேர் சோஷியல் இன்ஜினியரிங். சென்னை ஒரு காலத்தில் திமுகவினுடைய கோட்டையாக இருந்ததுங்க. இப்போவும் அதுதான் கோட்டை. இல்லை அதில் ஒரு பெரிய ஓட்டையை எம்ஜிஆர் கூட போட முடியல, ஜெயலலிதா போட்டாங்க. நம்ம என்ன மறந்துட்டு பேசுகிறோன்னா தேர்ட் ஃபோர்ஸாக இப்போ விஜய் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க சென்னையில் பல தொகுதிகளில் இளைஞர்கள் பெண்கள் அவங்களுடைய அந்த சப்போர்ட் காரணமாக அவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். என்டிஏ அலையன்ஸ் ஃபார்மேஷன் அதில் நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு. ஓபிஎஸ் அவர்களுடைய அடுத்த நகர்வு என்ன இருக்கும், பிஜேபி தரப்பில் எல்லாரையும் சமாதானப்படுத்த முயற்சிக்கிறாங்க, சசிகலா அவர்களோட கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்கன்னா செய்திகள் வருது. சசிகலா எப்படி நடத்துகிறாங்களா? சசிகலா கட்சி என்ன, அப்புறம் அவங்களோட பேச்சுவார்த்தை அந்த அளவுக்கு மோசமாக இல்ல, அவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைக்கிற பணிகள் தான் போகுதுன்னு பேசுறாங்களா? அது சாத்தியமா? இபிஎஸ் அவர்களோட அவங்க எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதும் ஒரு கருத்தா இருக்கு. அதாவதுங்க என்டிஏ கூட்டணி என்ன பகிரங்கமா சொல்லிட்டு இருக்குதுன்னா அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா போதலை, பத்தலை, வேற நிறைய பேர் வரணும், இல்லைன்னா வீழ்த்த முடியாது அப்படின்றத போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாலே டிக்ளேர் பண்ணுறாங்க. அப்படி தான் நான் எடுத்துக்கிறேன். அதனால் இது அந்த கூட்டணிக்கு பலவீனத்தை தான் அம்பலப்படுத்துது, வெளிக்காட்டுகிறது. இப்போ அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழுலாம் வானகரத்தில் 2-3 நாளைக்கு முன்னால் நடந்தது. அதில் இபிஎஸ் தெளிவாக பேசினார். அவருக்கு அதிகாரம், முழு அதிகாரம், கூட்டணியில் யார் சேர்த்துக்கிறது அப்படின்றதெல்லாம் பற்றி கூட அதிகாரம் கொடுத்துருக்காங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா அமித்ஷாவை அண்ணாமலை அப்படியே சீசன் டிக்கெட் மாதிரி போயிட்டு வந்துட்டுருக்காரு, அவருக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது அதிமுகவில் இந்த பிளவை உண்டாக்கியதிலும் இபிஎஸ்க்கு எதிராக அதிமுக ஆட்களை தூண்டி விட்டதிலும் குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கை ஆற்றியவர் அண்ணாமலைன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். இப்போ அவர் இன்னைக்கு அவர் என்ன துப்புனாரோ அதையே எடுத்து விழுங்க வேண்டிய நிலைமைக்கு அமித்ஷா அவருக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. நீ என்ன பண்ணியோ அதை சரி பண்ணு அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இரவு விருந்து கொடுக்குறாரு கோயம்புத்தூரில், டிடிவியை கூப்பிட்டு ஓபிஎஸ் கிட்ட ஏதோ ஒருங்கிணைக்கிற பணிகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒருங்கிணைக்கல, அவர் யாருங்க அதிமுக ஒருங்கிணைக்கிறதுக்கு? என்டிஏ கூட்டணியில அவங்க கொண்டு வராரு. அப்படி சொல்லுங்க. அதிமுக டோர் இஸ் க்ளோஸ்ட் டைட்லி. அதுல இபிஎஸ் தெளிவா இருக்காரு. அதிமுகக்குள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டவர்களை கொண்டு வர்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு அவர் ரொம்ப தெளிவா இருக்கிறாருங்க. ஆனா அவர் என்ன ஒரு வழி கொடுத்துருக்காரு அப்படின்னு எல்லாரும் தனி கட்சி தொடங்கி அப்படியே சேர்ந்து அவங்க என்டிஏல வர்றதுக்கு நான் அப்ஜெக்ஷன் இல்லை அப்படின்னு அவர் ஐ திங்க் யூ வுட் ஹவ் கிவன் ப்ராமிஸ் டு நயினார் நாகேந்திரன் ஆர் அமித்ஷா. இப்போ அமித்ஷாவும் நயினார் நாகேந்தர்லாம் ஏன் இப்போ அல்லாடுறாங்க இப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு இது போதாது.
அதிமுக ப்ளஸ் பாஜக ஸ்ட்ரென்த் வந்து டிஎம்கேவை டிஃபீட் பண்ண போதாதுன்றதை அவங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காங்க. இன்னொரு செல்ஃபிஷ் எண்ணம் பாஜக தலைமைக்கு என்னன்னா, அவங்க வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணுறது தென் தமிழ்நாடு தாங்க. மதுரைக்கு கீழே இருக்கிறது. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் கூட அந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் தான் வருதுங்க. 120 வருஷமாக தீபம் ஏற்றிட்டு இருக்கிற இடத்துல தான் இந்த வருஷமும் ஏற்றினாங்க. இப்போ இது எதுக்கு புதுசாக ஒன்றுன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் மத ரீதியாக மத நம்பிக்கையை பயன்படுத்தி மக்களை பிளப்பது, மக்களை ஒன்று சேர்ப்பது ரெண்டையும் செய்யலாம். மத நம்பிக்கையை பயன்படுத்தி இந்துக்கள்லாம் ஒன்றா வாங்க, இல்லைன்னா மதுரையிலேயும் முருகன் மாநாடு நடத்தினாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க, லேட்டஸ்ட்டாக முருகன் மாநாடுலாம் நடத்தினாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரையில் மதுரையை மையமாக வச்சு தென் தமிழகத்தை நிறைய சீட்டு வாங்கலாம், ஒரு 20 சீட்டாவது ஜெயிக்கணும்னு அமித்ஷா பிளான் பண்ணுறாரு. 20 சீட்டில் ஜெயிச்சு எம்எல்ஏ போகணுன்னு அமித்ஷா விரும்புகிறாரு. அப்போ 20னா அநேகமாக 40 பேர் 40ஓ 35க்கு மேலே கண்டெஸ்ட் பண்ணால் தான் 20லையாவது வெற்றி கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. நான் சொல்கிறது ஒரு அரித்மெட்டிக் தான். 100% ஸ்ட்ரைக்கிங் ரேட் யாருக்கும் கிடையாதுங்க. ஆனால் அதுக்கு இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது தானே இங்கே கேள்வி. அவர் 40 வரைக்கும் கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ப்ரொவைடட் மற்ற எல்லாருக்கும் நீங்கள் தான் டீல் பண்ணணும். நான் ஹோல்சேல் டீலர், நீங்கள் சப் டீலர், நீங்கள் தினகரன் கட்சி, அது அந்த கட்சி இந்த கட்சி யாரை ஒன்றா கூப்பிட்டு போய் வச்சிங்க. ஆனால் ஏன் உங்களுக்கு கொடுக்குறதில்ல, நீங்கள் கொடுத்துக்கணும், என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னா 40 கொடுப்பாரு, இல்லை 50 கூட கொடுப்பார். அதில் என்ன இருக்குங்க? இப்போ 170 180 தொகுதியில் போட்டி போட போகுது அதிமுக அதன் சின்னத்தில். அதனால் இவங்க வந்து ஸ்பேர் பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. அப்படி தான் ஏதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இவங்க அவர்கிட்ட அஷூரன்ஸ் வாங்கிட்டு இப்போ இந்த வேலையை செய்கிறாங்க. அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்காக செய்யலை. என்டிஏ கூட்டணியில் இவங்களெல்லாம் கொண்டு வந்தால் பச்சையாக சொன்னாங்க, இந்த ஜாதி ஓட்டுக்கெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ தென் தமிழகத்தில் பிரதானமாக முக்குளத்தோர், தேவர், பிரமலை கல்லர், இந்த மாதிரி. அப்போ அந்த முக்குளத்தோர் ஓட்டை வாங்கணுன்றதுக்காக தான் நயினார் நாகேந்தர்னு தலைவராகவே ஆக்குனாங்க. பிஜேபி வந்துங்க கணக்கு போட்டு தான் வேலை பண்ணுறாங்க, கேஸ்ட் அரித்மெட்டிக். அதே போல் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன், அனதர் பிக் கேஸ்ட், நாடார். அப்போ இந்த 2 சமூகம், அதை சோஷியல் இன்ஜினியரிங்னு அதுக்கு நாகரிகமாக, இப்போ லஞ்சத்துக்கு அன்பளிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜாதி கணக்குக்கு பாஜக வச்சிருக்கிற பேர் சோஷியல் இன்ஜினியரிங். இந்த இடைப்பட்ட ஜாதிகள் இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அதை ஒரு ஓட் பேங்க் ஆக்கிறது தான் அவங்க வேலை. அதை வடநாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்போ பீகாரில் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக அதை அரங்கேற்றினாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இனிமேல் வெரிஃபை பண்ணணுமோ. ஆனால் தமிழ்நாட்டில், தென் தமிழ்நாட்டில் இவங்க இந்த ஜாதியை வச்சும் மதத்தை வச்சும் ஒரு ஃபுட் காலில் வச்சு ஒரு 20 சீட்டு ஜெயிச்சிடணும். அதில் குறிப்பாக பார்க்கணுன்னா சென்னையை பேஸ் பண்ணி பொதுவாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சென்னையிலையும் திருச்சியிலையும் வந்து எந்த கட்சி லீடிங்கில் இருக்கோ அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே வந்து சென்னையை தான் குறி வச்சு பிஜேபி வந்து நிறைய இடங்கள் கேட்குறாங்க, 8 இடங்கள் வரைக்கும் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரியை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்னையை டார்கெட் பண்ண வேண்டியதன் அவசியம்னு பார்த்தா நிறைய வட மாநிலத்தவர்கள் வந்திருக்கிறாங்க, அதனால் ஒரு ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு பேசப்படுது. அதாவதுங்க சென்னை வந்துங்க ஒரு காலத்தில் வந்து திமுகவினுடைய கோட்டையாக இருந்ததுங்க. இப்போவும் அதுதான் கோட்டை. இல்லை இல்லை, அதில் ஒரு பெரிய ஓட்டையை வந்துட்டு எம்ஜிஆர் கூட போட முடியல, ஜெயலலிதா போட்டாங்க. அதாவது நியர்லி 6-7 கான்ஸ்டியூன்சிஸில் ஜெயித்தாங்க சென்னையில். 14-16 நினைக்கிறேன், இப்போ ஐம் நாட் ராங், 14-16 இருக்குது சென்னையில். அதில் ஒரு 6-7 தொகுதியில் ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் தான் அதிமுக ஜெயிச்சுது. சென்னை மாநகராட்சி மேயரே ஜெயிக்க வச்சாங்க. நம்ம மேயர் சைதை துரைசாமி மேயர் ஆனது எப்படி? சென்னை திமுகவின் கோட்டைன்றது கரெக்டுன்னா மேயர் எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சிருக்கணுமே, ஏன் தோத்துது? அதனால் காலம் மாறிடுச்சுங்க, களம் மாறிடுச்சு. அதனால் இப்போ டி நகர் எம்எல்ஏ சத்யா இருக்காருங்களா அதிமுகவை, இப்போ 2021 எலெக்ஷனில் ஈ வாஸ் த லோயஸ்ட் ஓட் மார்ஜினில் தோத்தவர். 137 ஓட்டுன்னு நினைக்கிறேன். வெறும் 137 ஓட்டில் தான் டி நகர் தொகுதி அதிமுக பறி கொடுத்தது. அவர் அதுக்கு முன்னால் ஜெயிச்சுது.
அதனால் அந்த காலம்லாம் திமுக கோட்டையெல்லாம் அது பெரிய ஓட்டை போட்டாங்க ஜெயலலிதா. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிமுகவும் வலுவாக இருக்குது பல இடங்களில். ஆனால் நம்ம என்ன மறந்துட்டு பேசுகிறோன்னா, தேர்ட் ஃபோர்ஸாக இப்போ விஜய் ஃபோர்ஸ் வந்து இருக்கு இல்லையா, அவங்க சென்னையில் பல தொகுதிகளில் வந்து இளைஞர்கள், பெண்கள், அவங்களுடைய அந்த சப்போர்ட் காரணமாக அவங்களுக்கு டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இப்போ அதனால் வந்துங்க பழைய கணக்கெல்லாம் இப்போ செல்லுபடி ஆகாதுங்க. நீங்கள் சொன்னீங்களே வடநாட்டுக்காரங்க இருக்காங்க அதனால் ஓட்டெலாம் போட்டுருவாங்கன்னு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வாட்டி வந்து சென்னையில் ரொம்ப பெரிய ஃபைட் நடக்குங்க. குறிப்பாக இவங்க வேளச்சேரி, மயிலாப்பூர்லாம் பிஜேபி கேட்குறதா சொல்கிறாங்க. கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. அதிமுக வந்துங்க பிஜேபிக்கு வந்து ஏதாவது ஒரு தொகுதியை கொடுத்தா கொடுக்கலாமே தவிர, அவங்க கேட்குற 6 தொகுதி 5 தொகுதியெல்லாம் சென்னையில் கொடுக்க மாட்டாங்க. அதிமுக தான் வச்சுக்குவாங்க. ஆனால் 2 பேரும் சேர்ந்தாலும் சென்னையில் வந்து திமுக தாவேகாவை தோற்கடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி நிலைமை இல்லை. களம் மாறி இருக்குது, ஓட்டிங் பேட்டர்னும் மாறி இருக்குது. இது திமுகவுக்கும் பொருந்தும். பழைய மாதிரி அவங்க ஒட்டுமொத்த சென்னை இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை எல்லாத்தையும் அடித்து தூத்தி வாரினாங்கல்ல, அது மாதிரிலாம் முடியாதுங்க. இது வந்து ரொம்ப ஸ்ப்ளிட்டாகும். இதில் வந்து ஒரு ஷேரிங்காக தான் இருக்கும். ஒருத்தருக்கு ஒரு கட்சிக்கு மொத்த தொகுதியும் சென்னையில் கிடைக்கும்னு நான் நினைக்கல. தாவேகா வந்து குறைஞ்சது ஒரு 50% கான்ஸ்டியூன்ஸில் ஸ்டிப் ஃபைட் கொடுத்து ஜெயிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு தான் என்னுடைய புரிதல். மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி சார்.